السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அருள்முறை குர்ஆன் அருளப்பட்ட இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயமாக தாயாக திகழ்கின்ற அல்ஹம்து சூராவுடைய விளக்கத்தை நாம் அறிந்து வருகிறோம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று தனக்கு ஒரு பட்டத்தை சூட்டிக் கொள்கிறான். அப்ப அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி விளக்கத்தை நேற்று பார்த்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் என்றால் என்னவென்று பார்த்தோம், ரஹ்மான் என்றால் என்னவென்று பார்த்தோம், ரஹீம் என்றால் என்னவென்று பார்த்தோம். அடுத்தபடியாக மாலிகி யௌமித்தீன் என்று அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக அவன் இருக்கிறான் இல்லையா, அந்த நியாய தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும் அதுல ஒரு பகுதியை பார்த்தோம். அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லும் பொழுது சொல்கிறான், அந்த ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாள்ல குழந்தைகளை கூட கிழவனாக்கிறோம். அந்த 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 கொடூரம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று கேட்டால், குழந்தைகளை கூட நரைக்க செய்து விடுகிற அளவுக்கு அந்த நாள் வீரியமிக்கதாக இருக்கும். கைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜாலுல் வில்தான ஷைபா, குழந்தைகளை நரை உள்ளவர்களாக மாற்றிவிடக்கூடிய ஒரு நாளை நீங்கள் நிராகரித்தால் எப்படி நீங்கள் நரகத்திலும் தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 73வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் சொல்கிறான். அப்ப அந்த நாள் ரொம்ப கண்கள்லாம் சொருவிரும், பார்வையெல்லாம் இருக்கும், வேர்வை வட்டியும், அவ்வளவு பீதியான ஒரு நிலை இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிபாரிசு பண்றது மத்தெல்லாம் ரெண்டாவது விஷயம். அந்த சபையில் வாய் திறந்து யாராவது பேச இயலுமா? பேசக்கூட இயலாது. அந்த மஹ்ஷர்ல வேதனை துன்பங்கள்லாம் இருந்தால் கூட வாயை திறந்து பேசுவதற்கு கூட அங்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். பல வசனங்களை இதை பற்றி அல்லாஹ் பேசுறான். 78வது அத்தியாயம் 37வது வசனத்தில் சூரத்துன் நபா அம்மையத்தசால் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி சமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றுக்கும் அவன்தான் ரப்பு, எஜமான், அதிபதி. அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். லா யம்லிகூன மின்ஹு கிதாபா, அவனிடத்திலே பேசுவதற்கு கூட அன்றைக்கு எவரும் உரிமை பெற மாட்டார்கள். வாயை திறந்து பேச இயலுமான்னா பேச முடியாது, பேச தோணாது, பேசுறதுக்கான அனுமதி கிடையாது என்று 78வது அத்தியாயத்தில் 30 அவனா கேட்டா ரிப்ளை சொல்லலாம், என்னடா செஞ்ச அப்பதான் சொல்லலாமே தவிர அப்ப அவங்களா வாலண்டியரா ஏதாவது பேச இயலுமான்னு கேட்டா அந்த உரிமை கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 78 அதே சூறாவுடைய 38வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகா, ரூஹ் என்றால் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் நிற்பார்கள், சப்பன் அணிவகுத்து நிற்பார்கள். அங்க மனிதர்கள்லாம் விசாரணைக்கு நிற்போம் நம்மெல்லாம். அந்த நாள்ல வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு மிலிட்டரி மாதிரி அணிவகுத்து நிற்பாங்க. யூனிஃபார்ம் அணிவகுத்து நிக்கிறான்ல போலீஸ், மக்கள்லாம் அசம்பிள் ஆயிருந்தால் கூட அந்த மக்கள் அசம்பிள் ஆகிற இடத்துல போலீஸ் ராணுவம் எல்லாம் நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் சஃபன் சஃபாக அணிவகுத்து நிற்பார்கள். லா யதகல்லமூன், அவங்களும் பேச முடியாது. ரொம்ப கூச்சல் பண்றாங்க, ஏதாவது பண்ணு, சீக்கிரம் அனுப்பு என்று ஏதாவது பேச இயலுமாங்க? லா யதகல்லமூன், அந்த வானவர்களும் ஜிப்ரீலும் கூட அன்ற நாள்ல வாய் திறந்து பேச மாட்டார்கள். இல்லாமன் அதின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவனை தவிர, அளவற்ற அருளாளன் அல்லாஹ் யாருக்கு அனுமதி வழங்குகிறானோ அவரை தவிர எவரும் வாய் திறந்து பேச இயலாத ஒரு நாள் அது. அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு நிசப்தம், ஊசி விழுந்தா அந்த சத்தம் கேட்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிசப்தமா இருக்கும். இது 78 38 சொல்றான். 11வது அத்தியாயத்தில் 105வது வசனம் ஹூதுல 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யதி, அந்த நாள் வரும், நியாய தீர்ப்பு நாள் ஏற்படும் பொழுது, லா தகல்லமு நஃப்சுன் இல்லா பிஇذனிஹி, அவனது அனுமதி இல்லாமல் எந்த ஜீவனும் வாய் திறக்க இயலாது, பேசவே இயலாது. 11:105. அதே மாதிரி 77வது அத்தியாயம் வல் முர்சலாத்துங்கிற அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹாதா யௌமுலா யன்திகூன், இன்று அவர்கள் பேச முடியாத நாள், இது வாய் திறக்க முடியாத நாள்.
வலா யூதனு லஹும், அதற்கான அனுமதியும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யாருக்கு? கெட்டவர்களுக்கு வாய் திறந்து பேச முடியாத நாள், அதற்கான பர்மிஷன் வழங்கப்படாத நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுற அளவுக்கு அந்த நாள் ரொம்ப கொடூரமா இருக்கும். பேசாம இருந்தா என்ன பேசாம இருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த நாளுடைய கொடுமை அவங்களை அப்படி ஆக்குது. பேசாம இருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த அந்த அதிர்ச்சியில் ஆளாயிருவான்ல, அல்லோ கிடந்து என்ன ஆகுமோ ஏது ஆகுமோங்கிற ஒரு நிலைக்கு வரும்பொழுதெல்லாம் கூச்சல் போடுறது, கொடி பிடிக்கிறது, அணிவகுக்கெல்லாம் நடக்காது. சும்மா ஃப்ரீயா விட்டுருந்தா தான் கத்துவாங்க. விட்டுச்சு எல்லாத்துக்கும் தட்டா போட்டான்னு வாய முடிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி போயிடும். மனுஷனே என்ன செய்யறான்னு கேட்டா தட்டான்னா போட்டான்னு அதிரடியா ஏதாவது பண்ணனா வாய முடிக்கிறான், பேசவே மாட்டேங்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுற அந்த தடா போடாக்கு நிக்க முடியுமா? ஒரு இருக்கிறான், வாயை திறந்தா என்ன கதியாகும், யாரும் பேச இயலாது. அதே நேரத்தில் அவன் பேசினானேயானால், அல்லாஹ் கேள்வி கேட்டானேயானால் மறைக்க இயலுமா? அடுத்த அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் கேட்டா பொழுது கொட்ட வேண்டியது. ஆமா ஆமான்னு சொல்லணுமே தவிர இங்க நம்ம ஏமாத்துவோமே, சமாளிக்குவோமே. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல, அது இந்த அர்த்தத்தில் சொன்னேன். இப்படி எல்லாம் அது நடக்குமாங்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன உள்ளத்தில் உள்ளது கண்ணாடி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் எதையும் மறைக்க இயலாது. கேட்கக்கூடிய நாளையில எதையும் மறைக்க முடியாத ஒரு நிலையில உலா எக்துமுனல்லா ஹதீஸா 4:42 எல்லாம் சொல்றான். நிசாவுல 42வது வசனத்தில் சொல்கிறார், அந்த நாள்ல வலா யக்துமுனல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ் கேட்கிற ஒரு செய்தியும் அவர்கள் அல்லாஹ்விடம் மறைக்க மாட்டார். மறைச்சால்தான் ரெக்கார்டு வச்சிருக்கானே, என்னது மறைக்கிறதுங்கிற விசாரணை ஃபார்மாலிட்டிக்கு தான். உங்களை கேட்டு தெரிஞ்சுதான் உண்மையை கண்டுபிடிக்க போறானா? ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் கேட்கறது ஒரு ஃபார்மாலிட்டி விசாரணை. அதனால எந்த ஒரு செய்தியையும் அவர்கள் மறைக்க முடியாது என்று 4:42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:130 சொல்லி காட்டுகிறான், ஷஹிதுனா அலா அன்ஃபுஸினா, ஏதாவது கேட்டா தங்களுக்கு எதிராக தாங்களே சாட்சி சொல்லிக் கொள்வார்கள். விட்னஸ் நிப்பாட்ட சொல்ல மாட்டான். டேய் திருடுனியா, யாரெல்லாம் நான் தான் திருடுனேன் அப்படின்றான். மறுத்தா தானே சாட்சி வேணும். அவன் ஷஹிதுனா அலா அன்ஃபுஸினா, எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி சொல்கிறோம் அல்ல, நீ யாரையும் சாட்சிக்கு நிப்பாட்டத உங்ககிட்ட எப்படி நாங்க மறைக்குவோம் என்கிற அளவுக்கு அந்த நாளுடைய நிலைமை இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா சில நேரத்துல தான் செஞ்சியாடான்னு கேட்பான், சில நேரத்தில் என்ன செய்வான் செஞ்சியான்னு கேட்க மாட்டான். அவன் கையையும் காலையும் பேச விட்டுவான்ல. சில பேர்கிட்ட வாய்மொழியாக கேட்பான். சில ஆட்களை என்ன செய்வான்னு கேட்டா அவன் காலை சொல்லுவான், யாரா என்னை கூட்டிட்டு தான் இந்த மாதிரி சினிமா கொட்டைக்கு போனா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டான் ரமலான் மாசத்துல, இந்த கைனால தான் எடுத்தான் அப்படின்னு கை என்ன செய்யும் அல்லாஹ் இடத்துல. இது ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. மனிதனே பிளாஸ்டிக் பேச செய்யறான், டேப் ரெக்கார்டு போட்டு அதை போட்டு அதுல பேசுறதுல உங்கள்கிட்ட அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ண முடியாதா? அதோட சிறப்பா ப்ரோக்ராம் பண்ணுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 36 யாசீன்ல 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், இன்றைய தினம் அவர்களுடைய வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். விசாரிக்கிற நாள்ல வாய்க்கெல்லாம் சீல் பூட்டு போட்டாச்சு, முத்திரை. ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் நம்மிடத்தில் பேசும். தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த காரியங்களை பற்றி அவன் கையும் அவன் காலும் என்ன செய்யும் பேச ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 66-65 சொல்றான். அதை விட ஒரே ஒரு பேச்சு நடக்குமா. என்ன பேச்சுன்னு கேட்டா, அவன் கையும் அவன் காலம் அவனுக்கு எதிராக போகும் பொழுது அவன் அவன் உறுப்புகளோட அவன் சண்டை போடுவானா. அந்த ஒண்ணு மட்டும் எல்லாம் பேச விடுறான். எதுக்காக வேண்டி? அந்த கொடூரத்தை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி. கேப்பானா லிம ஷஹித்தும் அலைனா, ஏன்பா என் கையா இருந்துகிட்டு எனக்கு எதிராக பேசுறியப்பா, நீ என் காலு தானே, என் காலா இருந்து கொண்டு எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்றாயே, லிம ஷஹித்தும் அலைனா அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்பார்களாம். யார தோலை பார்த்து கேட்பான, தோல் தானே பேசுது, தோல்ல தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு, ஜிப் பண்ணி வச்சிருக்கான் அல்ல. அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம்ல பேசும் பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். வஹுவ ஹலகக்கும் அவ்வள மர்ரா, அவன் தான் உங்களை முதல்லயே படைச்சிருக்கிறான். அவன் பேச நாங்களா பேசுறோம், அவன் பேச வைக்கிறான், எங்களை நாங்க என்ன பண்றது என்று அந்த கைகள் எல்லாம் பதில் சொல்லும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 41வது அத்தியாயத்தில் ஃபுஸ்ஸிலத்துங்கிற அத்தியாயத்தில் 20, 21, 22 ஆகிய வசனங்களில் குறிப்பிடுகிறான். அவ்வளவு கொடூரமா பேச முடியாது, கைகாலெல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும், ரொம்ப கொடூரமா இருக்கும், எல்லாம் நப்சி நப்சின்னு கத்திட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு நிலையில என்ன ஒரு 7 பேர் தான் அதுல கொடுத்து வச்சாங்க. அந்த நாள்ல எல்லாரும் அந்த கொடூரத்தை சந்திச்சுதான் ஆகணும். விசாரிக்கிறது ஜட்ஜ்மெண்ட் தனியாருக்கு வழங்கிருந்தேன், நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த ஒரு நாளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாள்ல அந்த திடல்